மாமியார் கிழவி ஒன்னொன்னு பண்றதில்ல என்ன. என்னக்கா அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களா? எழுந்து வாங்க போவோம். நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் வள்ளி இப்படி எல்லாம் பண்ற? நீ தானே ஆத்துக்கு துணி துவைக்க போலான்னு என்னைய கூப்பிட்ட. கடைசியில பாரு, நீயே இவ்வளவு நேரம் வர மாட்டேங்கிற. உன் வீட்டு வாசலே நாங்க எவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா கேளுக்கா, இந்நேரத்துக்கு துணியை துவைச்சு போட்டிருந்தா இங்க உட்கார்ந்த வேலைக்கு காஞ்சு மடிச்சு கூட வச்சிருக்கலாம். எவ்வளவு நேரம்? ஏன் இவளுக்கு 2 மணிக்கு கிளம்பி இருக்கணும்னு கூட தெரியாது? உன் மாமியார் உன்னை எந்த நேரத்துக்கு கூப்பிட வந்தாங்க? இன்னமா உனக்கு வரதுக்கு வழி தெரியல? அட நீங்க வேற, அவ எங்க என்ன வந்து கூப்பிட்டா? எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் விட்டுருந்தா டைவர்ஸே வாங்கி கொடுத்துருப்பா. பஞ்சாயத்து இழுத்து வச்சு பத்த வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. என்ன வள்ளி சொல்ற? என்னாச்சு? என்னன்னு சொல்லு வள்ளி. அக்கா வாங்க, துணியை துவைச்சிக்கிட்டே பேசுவோம். இங்கேயே நின்று பேசிட்டு இருந்தா என் மாமியாரும் கேட்கும். அது இல்லாம நேரம் ஆயிடும். வாங்க போவோம். சரி வள்ளி, சரி வா போலாம். ஓ நர்மதா, ஆத்துக்கு போய் துணி துவைச்சிட்டு வந்துருவோம். கொஞ்சம் சீக்கிரம் வரசா வா நர்மதா. தோக்கா துணி எடுத்துட்டு வந்துடுறேன். போவோம்க்கா. அப்பாடியோ, உங்க வீட்டுல தாண்டி கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அக்கா இப்பதான் பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லி வாயை கூட மூடல, அதுக்குள்ள வந்துருச்சு பாத்தியா உனக்கு பஞ்சாயத்து. நல்ல வாய்க்கா உனக்கு. ஏய் சும்மா இருடி, உங்க காதுல கேட்டுற போகுது. என்னம்மா, எங்க பிரயாணம்? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சித்தி, ஆத்துக்கு போய் துணி துவைச்சிட்டு வந்துடலாம்டா. நிறைய துணி சேர்ந்துருக்கு. வீட்டுல துவைச்சா ஒன்றும் நல்லாவும் இருக்காது. ஆத்துலன்னா நல்லா போற தண்ணிலாம் அலசலாம், அழுக்கு நல்லா போகலையா? அதெல்லாம் ஆத்துக்கு போயிட்டு இருக்கோம், துணி துவைச்சு கொண்டு வரணும். அப்படியாம்மா? சரி சரி. மருமகளே, நீ எங்க போயிட்டு இருக்க? அதான் சொன்னாங்களே அத்தை, ஆத்துக்கு போய் துணி துவைச்சிட்டு வரலான்னு தான் போயிட்டு இருக்கேன். அவங்க துணியை துவைக்க போறாங்க. அவங்க கூடையில துணி இருக்குது. உன் கூடையில என்னமா இருக்குது? ஏதோ சார மாதிரி 2 துணி காட்டி தொங்க விட்டுருக்குறேன். யாரும் கேட்டக்கூடாது, நானும் துணி துவைக்க போறேன்னு தெரியணுங்கிறதுக்காக. கூடையில ஒன்றும் இல்லை, வெறும் கூடையை தூக்கிட்டு ஓடுற. கேட்டா துணி துவைக்க போறேங்கிற. ஒழுங்கா உள்ள ஓடு. ஒன்று போய் எப்பவும் போல ஒரு வேலையும் செய்யாம வீட்டில் உட்காந்து ஃபோன் பாரு. இல்லையா இவங்க கூட தான் போய் சுத்த போறியா? போய் சுத்திக்க. ஆனா வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் கூடையில போட்டு கொண்டு போய் துவைச்சு கொண்டாரு. இன்னும் இந்த வேலை செய்யாம சுத்துற வேலைலாம் என்கிட்ட வேணாம். அப்படியே ஒய்யாரமா சுத்திட்டு இருந்தா நானும் என் மருமகள் எல்லாத்தையும் செஞ்சு வைப்போம் நினைச்சிட்டு இருக்கியோ? ஒழுங்கா உள்ள போயிடு. இல்ல ஆத்துக்கு போறியா சொல்லி போவேன், துணி எடுத்து போட்டுன்னு கிளம்புவேன். சரிங்க அத்தை, நான் எல்லா துணியும் கொண்டு போறேன். ஆத்துக்கு போய் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். அப்படி வா வழிக்கு. ஒழுங்கா ஓடு. எல்லா வேலையும் இனிமே உன் தலையில இருக்கும், செஞ்சுதான் ஆகணும். மாமியானா யாரு நினைச்சேன்? போ போ, போய் துணி துவைச்சிட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு. சரிம்மா, அவ எல்லாத்தையும் கொண்டாருவா, நீங்கெல்லாம் போய் துவைச்சிட்டு வாங்க. விடுங்க சித்தி, இன்னும் அவ மேல கோவமாவே இருக்கீங்க. எதவா பண்ண சொல்ற? அவ பண்ற ஒவ்வொன்றும் யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். உங்க 3 பேர் தலையிலயே இருக்கிற துணி எவ்வளவு இருக்குன்னு பாரு. அவ தலையில துணி எவ்வளவு இருக்குன்னு பாரு. ஏன் அந்த மாதிரி ஏமாத்திட்டு சுத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாமையா இருக்கு? ஏதோ நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம வீட்டு வேலைன்னு செய்யறீங்க. அதுக்கு மேல செய்யாம இருந்தா எப்படி? இன்னொருத்தி இருக்கா, சமைச்சு வைக்கிறா, எல்லாம் தான் பண்றா. என்னமோ அதிசயமா நானும் துணி துவைக்கிறேன் எடுத்துன்னு ஓடுறா. அதையாவது ஒழுங்கா துவைக்கணும்ல. இவ இப்படி பண்ணா என் குடும்பம் தானே கெட்டு சீரடியணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இவளுக்கு. விடுங்க சித்தி, சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். சரிங்க சித்தி, நாங்க போயிட்டு வரோம். அப்பா, ஆத்த பார்த்த உடனே இவ்வளவு தூரம் நடந்து வந்த களைப்பு கூட தெரியல. எல்லாமே மறந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பாத்துட்டே இருந்தா எப்படி? நல்லா குதிச்சு ஒரு குத்தாட்டம் போட்டு குளிச்சா தானே ஜாலியா இருக்கும். ஐயோ, நான் வர மாட்டேன்பா. நான் துணியை துவைச்சிட்டு போயிடுவேன். என்னாலலாம் குளிக்க முடியாது, எனக்கு பயம்பா. நாலு முடி வா, நம்ம 2 பேரும் குளிக்கலாம். இவங்க அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. பாப்பலாம். ஏய் லேடிஸ், 2 பேரும் கொஞ்சம் அப்படி நகருங்க. நாலு முடி கமான். தண்ணி நல்லா குளு குளுன்னு சில்லுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு இங்க தண்ணியில குளிக்க. தோ வந்துட்டேன் நட்டகுக்கு. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். ஐயோ நாலு முடி எங்க போன? நாலு முடி எங்க இருக்க? ஐயோ, இவ புருஷனுக்கு நம்ம என்னக்கா பதில் சொல்றது? அறிவு கெட்டவ, தண்ணியில குப்புற விழுறேன், தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கவுந்தடிச்சு விழுந்துட்டு எங்கன்னு தெரியலக்கா. இருக்காளா போயிட்டாளானே தெரியலையே. ஐயோ ஐயோ நர்மதா, நீ எங்க இருக்க? நீ இருக்கியா செத்துட்டியா? ஐயோ எனக்கே பயமா இருக்கே. நம்ம வீட்டுக்குள்ள என்ன பதில் சொல்றது? உன் மாமியார் போகும்போது கூட என்கிட்ட திட்டி தானே அமிச்சாங்க. ஐயோ கோவமா இருக்காங்களே, அவங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே. உனக்கு எதிரையுமே அறிவில்லை நாங்களே, அதுக்கேற்ற மாதிரியே நீ இப்படி பண்ணிட்டியே. தலைக்கீழாவா குதிப்ப? ஐயோ அக்கா ஓடி போய் யாராவது ஆம்பளைங்க இருந்தா அக்கம் பக்கத்துல கூட்டிட்டு வாங்க. நானும் இவளை கீழே தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டா போல இருக்கே. கடவுளே, பக்கத்து ஊருக்காவது செய்தி சொல்லி அனுப்புங்க. அங்கேயாவது உடம்பு கிடைக்குதான்னு பாப்போம். ஐயோ கடவுளே, என்னடி உடம்பு கிடம்புங்கிற? அவ செத்து போயிட்டானே அவ சொல்ற, எனக்கு பயமா இருக்கே கடவுளே. பேச நேரம் இல்ல, நாங்க யாராவது அக்கம் பக்கத்துல ஆம்பளைங்க இருந்தா குரல் கொடுத்து கூட்டிட்டு வரோம். நீ அவளை தேடிக்கிட்டு இரு. சரிக்கா வா நம்ம போலாம். அட கடவுளே, எந்த நேரத்துல துணி துவைக்க வந்தோமோ, இங்க ஒரு ஆம்பளையும் காணுமே. ஐயோ
கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எந்த ஆம்பளையும் காணுமே. இப்ப எங்க போய் நம்ம தேடுவோம்? யாரை போய் தேடுவோம்? கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? ஒரு யோசனையும் வர மாட்டேங்குதே. எனக்கு வேற பயமா இருக்குது. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது, தலையே சுத்துது. கடவுளே, எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கே. அக்கா, என்ன எல்லாரும் பயந்துட்டீங்க போல? நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் உள்நீச்சல்ல, அதுக்கே இப்படி பயந்துட்டீங்க. அடிப்பாவி. ஏய் நர்மதா, நாலு முடி, கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உயிரே போயிடுச்சு. தலையே பிச்சுக்கிட்டு போயிடலாம் போல ஆயிடுச்சு. என்னதான் நீ நினைச்சிட்டு இப்படிலாம் பண்றியோ? போ. சரி சரி, முறைக்காதீங்க. இன்னையே விளையாட முறைச்சிட்டு இருந்தா வந்த வேலையை எப்படி பாப்பீங்க? துணியை தவிங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். நான் அது வரைக்கும் நீராடிட்டு இருக்கேன். சரி சரி, முறைக்காதீங்க. இன்னையே விளையாட முறைச்சிட்டு இருந்தா வந்த வேலையை எப்படி பாப்பீங்க? துணியை தவிங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். நான் அது வரைக்கும் நீராடிட்டு இருக்கேன்.